திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியதுமே சுந்தருக்கு மனமகிழ்ச்சி ஒன்றாயிற்று. சுற்றும் முற்றும் பார்த்தான். எவ்வளவு பழகிய இடம்! திருநெல்வேலியை பார்த்ததும் தன் அம்மாவையே அருகில் பார்ப்பது போல இருந்தது சுந்தருக்கு. 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ அவன் தன் மனைவி குழந்தைகளுடன் அம்மாவை பார்க்க வந்து விடுவான். அம்மாவுடன் 4-5 நாட்கள் இருப்பான். 4-5 நாட்களிலும் அவன் அம்மாவிடம் என் கூட வந்து இருந்து விடேமா என்று 400 தடவையாவது சொல்வான். அதற்கு அம்மாவும் சிரித்து கொண்டே, வந்துட்டா போறது சுந்தர், அதுக்கு டைம் வரணுமே. அப்பா இருந்த ஊர், நான் வாழ்க்கப்பட்ட ஊர், நீ பிறந்து வளர்ந்து படிச்சு பெரியவனான ஊர், குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் அதை அணைச்சுண்ட மாதிரி ஓடுற தாமிரபரணி நதியும் உயிரோட கலந்துச்சுடா சுந்தர். அதுகளையும் இந்த சிங்க நரசையன் கிராமத்தையும் விட்டுட்டு வர மனசு வரமாட்டங்குதுடா சுந்தர் என்பார். அம்மாவுடைய பேச்சில் இப்போதைக்கு அம்மா இந்த சிங்க நரசையன் கிராமத்தை விட்டு வர்றது இல்லை என்ற உறுதி தெரியும். ஊருக்கு வந்துவிட்டால் சமையல் வேலை, குழந்தைகளை கவனிக்கின்ற வேலை, கணவனுக்கு சாப்பாடு போடுகிற வேலை எதுவும் இல்லாமல் மனைவி மாலதி ஏதாவது பாட்டை பாடிக்கொண்டு வளைய வந்து கொண்டிருப்பார். குழந்தைகளும் கார், சைக்கிள், பைக் எதுவும் ஓடாத தெருவில், நடுத்தெருவில் மற்ற குழந்தைகளுடன் குதியும் கும்மாளமுமாக விளையாடி கொண்டிருப்பார்கள். இவாளெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா சுந்தர்? பட்டணத்துல இல்லாம நான் இந்த கிராமத்துல இருக்கிறதால தானே நீங்கெல்லாம் பட்டணத்து இறைச்சல்ல இருந்து விடுபட்டு டென்ஷன் இல்லாமல் ஹாயா இருக்க முடிகிறது. நானும் இங்க இல்லைன்னா நீங்க வரப்போக ஒரு இடம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவேன் என்பாள் அம்மா. அதே நியாயம்தானம்மா உனக்கும். உனக்கு ஒரு சேஞ்ச் வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் இந்த கிராமத்திலேயே இது அப்பா ஊர், நான் வாழ்க்கப்பட்ட ஊர்னு சொல்லிக்கொண்டு வேறு போக்கிடம் இல்லாம அடைஞ்சு கிடப்ப என்பான் சுந்தர். அதுதான் அப்பப்போ வந்து மருமகள், நீ உன் குழந்தையுடன் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றனே சுந்தர், உன்கிட்ட நான் வர வேண்டிய நாள் ஒன்று வரும் சுந்தர், அப்போ நீ கூப்பிடாமலேயே வந்துடுமா பாரு என்பாள் அம்மா. அவள் பதில் இப்போதைக்கு நான் வர்றதா இல்லை சுந்தர் என்று சொல்வது போல இருக்கும். அப்பாவுடைய வீடு இருக்கிறது, குடும்ப பென்ஷன் வருகிறது, கூடவே பேங்கில் போடப்பட்டிருக்கும் பணத்துக்கு ஏதோ வட்டி வருகிறது. அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாள். குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாள், டியூஷன் எடுப்பாள். வெயில் காலத்தில் எல்லா வீட்டிற்கும் போய் வத்தல் வடாம் போட்டு கொடுப்பாள். ஒரு நாள் கிழமை என்று சில வீடுகளில் 10-20 பேருக்கு வடை பாயசத்தோடு சமைக்க வேண்டியிருந்தால் அம்மாவை தான் கூப்பிடுவார்கள். அம்மா அரைத்து கொடுக்கும் மாவில் வார்க்கும் இட்லி மெத்தென்று மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். வயதானவர்களுக்கு திடீரென்று பொருள் விளங்கா உருண்டை, தேன் குழல் முறுக்கு, சீடை ஏதாவது சாப்பிட வேண்டும் என்றால் அம்மாவை தேடி வருவார். சின்ன தகர பிஸ்கட் டப்பாவில் போட்டு நமத்து போகா வண்ணம் இறுக்கமாக மூடி வைத்திருப்பார். எப்போது சாப்பிட்டாலும் அப்போதுதான் செய்தது போல முறுமுறுவென இருக்கும் எல்லா பட்சணமும். அம்மா உண்டிக்கட்டை, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், மூட்டு வலி எல்லாம் கிடையாது. டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே அம்மாவுக்கு ஏற்பட்டதில்லை. டாக்டர், மருந்து செலவுகள் எதுவும் கிடையாது அம்மாவுக்கு. அம்மா தாமிரபரணி நதியில் தான் குளிப்பாள். ஜலதோஷம், காய்ச்சல் வந்தது கிடையாது அம்மாவுக்கு. கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டினருக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அவர்கள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை அதிகம். இப்படியெல்லாம் இந்த கிராமத்தில் ஒன்றுவிட்ட அம்மாவுக்கு எப்படி இந்த அமைதியான, அன்பான, இதமான சூழ்நிலையை விட்டு வேறு எங்காவது போக பிடிக்கும்? ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து பார்த்தான். இரட்டை பாலத்தின் அடியில் நுழையும் போது சந்திரவிலாஸ் ஹோட்டலும் லக்ஷ்மி விலாஸ் லாலா கடையும் தெரிந்தன. ஒன்று சாப்பாட்டிற்கும் டிஃபனுக்கும் பிரசித்தம், இன்னொன்று திருநெல்வேலி அல்வாவுக்கு பிரசித்தம். அம்மாவுக்கு அல்வா பிடிக்கும். அதை எடுத்து வாயில் போட்டு கொண்டதுமே தொண்டையில் வழுக்கி கொண்டு போகும்போது அம்மா, எவ்வளவு நல்லா இருக்குடா சுந்தர் என்பாள். அல்வா சாப்பிட்டதும் ஒரு கை மிச்சர் எடுத்து வாயில் போட்டு சூடாக காப்பி குடிப்பாள் அம்மா. மறுபடியும் எவ்வளவு டேஸ்டா இருக்குடா சுந்தர் என்று சின்ன குழந்தையை போல சந்தோஷமாக சொல்வாள். 1/2 கிலோ அல்வாவும் 1/2 கிலோ மிக்சரும் வாங்கி கொண்டான் சுந்தர். சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றில் தாவி ஏறி சிஎன் வில்லேஜ் போகலாம் என்றான். ஆட்டோ கைலாசாபுரம், மீனாட்சிபுரம் வழியாக சென்று திருச்செந்தூர் ரயில்வே கேட்டை தாண்டி சரிவில் வெறென்று இறங்கி சிங்கநரசையன் கிராமம் நோக்கி ஓடியது. பச்சை மரசட்ட ஆளி போட்ட வீடு என்ற அடையாளம் சொன்னான் சுந்தர். ஆட்டோ நின்றது. இறங்கி கொண்ட சுந்தர் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு அம்மாவை இன்னும் சில வினாடிகளில் பார்க்க போகிறோம் என்கின்ற ஆவலில் படி ஏறி கதவை பார்த்தான். வீடு பூட்டியிருந்தது. அம்மா எங்கே போயிருப்பாள்?
கடை கண்ணிக்கோ கோவிலுக்கோ அவள் போகிற நேரமில்லையே இது என்று எண்ணியபடி சுற்றுமுற்றும் பார்த்தான். எதிர் வீட்டு கோமதி அம்மா கண்கள் சுருக்கி பார்வையை கூராக்கி எதிர் வீட்டின் வாசலில் நிற்பது யார் என்று பார்த்தான். நான் தான் மாமி, சுந்தர். அம்மா எங்க போயிருக்கா என்று கேட்டேன். பண்ணையார் வீட்டுக்கு போயிருக்கா, சாயங்காலம் தான் வருவா. நீ வேணும்னா அம்மாவை பண்ணையார் வீட்டில் போய் பார் சுந்தர் என்றார் கோமதி மாமி. பண்ணையார் வீட்டுக்கு சென்றான் சுந்தர். அவனை சற்றும் எதிர்பாராத அவன் அம்மா பதட்டமோ பரபரப்போ இல்லாமல், சுந்தரா வா வா என்று வரவேற்றாள். இங்கே என்னம்மா செய்யற என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் சுந்தர். ஒரு நிமிஷம் என்றபடி ஒரு அறையினுள் நுழைந்தவள் மனித கழிவு இருந்த பீங்கானை மூடி போட்டபடி எடுத்துக்கொண்டு டாய்லெட்டுக்கு போய் அதை கொட்டிவிட்டு பிளாஷை அழுத்தி தண்ணீரை வேகமாக ஓடச் செய்தாள். பேசினை சுத்தமாக கழுவி விட்டு டெட்டால் போட்டு தன் கைகளை கழுவி கொண்டு வந்தாள். என்னம்மா காரியம் பண்ற என்று பதறியபடி கேட்டான் சுந்தர். பண்ணையார் சம்சாரத்துக்கு பாரிச வாயு வந்து கை கால் விளங்காம படுத்த படுக்கையா கிடக்கா. மகனும் மருமகளும் அவளை நன்கு பார்த்துட்டாலும் அவ 2 பேரும் ஆபீஸுக்கு போனப்புறம் பண்ணையார் மாமியை பார்த்துக்க யாருமே இல்லை. மனசு கஷ்டப்பட்டது. சின்ன வயசுல பண்ணையார் மாமி மீனாட்சி எனக்கு கொள்ளையா செஞ்சிருக்கா. அதுக்கு பிரதிபலனாக அவளை நான் கவனிச்சுக்கிறதா சொன்னேன். பணம் வேண்டான்னு சொன்னேன். பிள்ளையும் மருமகளும் கேட்கல. மாதம் பிறந்தா 2000 ரூபாயை என் கையில் திணிச்சிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்ததும் நீங்கள் போயிட்டு வாங்கோ மாமி, நாங்கள் பார்த்துக்குறோன்னு என்னை அனுப்பி வச்சுட்டு காலம்பரை ஃப்ளாஸ்கில் எனக்கு காஃபி போட்டு வச்சு ஹாட் பேக்கில் சூடாக பண்ணுற டிஃபனை வச்சுட்டு சாதம் கறி குழம்பு செய்து நான் மதியானம் சாப்பாடை எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறா. எல்லோரும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறா, நான் பண்ணையார் மாமியை கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லியபடியே வந்த அம்மா வீட்டில் பூட்டி இருக்கும் பூட்டை திறந்தாள். நான் இப்படியே போயிடுறேம்மா என்றான் சுந்தர். ஏண்டா சுந்தர், உனக்கு பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருக்கே, இங்கே கிடைச்சிருக்கே, அதை இழக்க நீ விரும்பலை. அதுதான் என் கூட வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்க. இருந்துட்டு போ, இந்த உலகத்தில் காசை விட பிள்ளை பாசம் பெருசா என்ன என்று சொல்லிவிட்டு படி இறங்கினான் சுந்தர். சுந்தர், குழந்தைகள் எப்படி இருக்கா, மாலதி எப்படி இருக்கா? அடிக்கடி ஒரு பாட்டை பாடிண்டே இருப்பாளே. இங்கே நீங்கள் எல்லாம் வந்த போதும் நான் அங்கே வந்த போதும் ஒரு பாட்டு, அதை இன்னும் மாலதி பாடின்னு இருக்காளா என்று கேட்டாள் அம்மா. என்ன பாட்டுமா? பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது என்ற பாட்டு என்றாள் அம்மா. அம்மா ஏன் தன்னுடன் வந்து இருக்கவில்லை என்பதற்கான காரணம் தெரிந்தது சுந்தருக்கு. மாமியார் தன்னுடன் இருப்பது மாலதிக்கு பிடிக்கவில்லை. அவரவர் இடத்தில் அவரவர் இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த பாட்டை அம்மா காது கேட்கவே அவள் பாடியிருக்கிறாள். அம்மா புத்திசாலி, புரிந்து கொண்டாள். சுந்தருக்கு மனசும் கண்களும் ஒரு சேர கலங்கின என்றான்.